ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து இது கூட போட்டுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் 1 போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் இடித்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ குக்கர் நல்லா விசில் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து இந்த வெங்காயம் வதக்கிறதுல ஊற்றிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா கீரை கடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக இருத்து விட்டுட்டு தண்ணி இல்லாமல் இருத்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஒரு 4 வரமிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன். கீரை குழம்புக்கு வடகம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாவும் வடகமும் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா இதையும் அந்த குழம்போடு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கடை கடைஞ்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அது வெடித்ததும் வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு இடித்து வச்சதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா இப்போ வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியும். இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இதை நல்லா சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா முருக விடுங்க. மல்லித்தழை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் கிண்டுறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசாலா ஏறி நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நல்லா வெந்து உருளைக்கிழங்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம இப்போ பரிமாறிடலாம்.
இது போல் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.